ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நீண்ட நாளாக எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அது தள்ளி போய்கிட்டே இருக்குது. என் வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். இந்த காரியம் நடந்தால் என் வாழ்வே மிகவும் வெற்றிகரமானதாக அமையும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கான அற்புதமான ஒரு பதிவுங்க. அதாவது நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அல்லது தள்ளி போய்கிட்டே இருக்கும். நம்ம எத்தனையோ வழிபாடுகளை செஞ்சுருப்போம், எத்தனையோ கோவில்களுக்கு போயிருப்போம், நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருப்போம். ஆனாலும் நமக்கான அந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கான அற்புதமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானுக்கென்று நிறைய வழிபாடு முறைகள் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு முறை. நம்ம கேட்டதை உடனே முருகப்பெருமான் அருளக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். நிறையா பேர் செய்து பலன் பெற்றிருக்காங்கங்க. அந்த அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 21 நாட்களுக்கு தொடர்ந்து முருகப்பெருமானுக்கான வழிபாடு செய்கிறது. இந்த வழிபாட்டை நம்ம விரதம் இருந்து செய்வது ரொம்பவுமே சிறப்பு. விரதம் என்ற உடனே நம்ம எல்லோருக்குமே நினைவு வருவது ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது அல்லது 2 வேளை சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். விரதம் என்பது சாப்பிடாமல் இருக்கிறத மட்டும் விரதம் கிடையாதுங்க. 3 வேளை திருப்திகரமாக நம்ம சாப்பிட்டாலும் நம்மளால் மற்றவங்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது. சொல்லாலும் சரி, செயலாலும் சரி, நம்மால் மற்றவங்க மனம் வருந்தும்படி நம்ம எந்தவித காரியத்தையும் செய்யக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது விரதம் அப்படிங்கிறது ஒரு தவத்திற்கு ஒப்பானது. இந்த விரத காலங்களில் சுத்தபத்தமாக இருக்கணும். இன்னொன்று, தேவையில்லாத வம்பு வழக்குக்கு போகக்கூடாது. நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் முருகனுடைய நாமத்தை மனதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுதாங்க உண்மையான விரதம். நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடல அப்படிங்கிறது ஒரு கணக்கே கிடையாது. நீங்கள் நல்ல விதமாக சாப்பிட்டாலும் சரி, முருகப்பெருமானுடைய நாமத்தை மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அசைவ உணவை தவிர்த்தணும், சைவ உணவை மட்டும்தான் சாப்பிட்ணும். நம்மளால் யாருக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்பற்றக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தூய்மையான மனதோடு நல்ல எண்ணத்தோடும் நம்ம செய்யக்கூடியது தான் விரதம். எனக்கு உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, என்னால் பட்டினி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருவேளை நம்ம உணவு சாப்பிடாமல் முருகப்பெருமானுக்காக இருக்கலாம். இதுவும் கூடவே நம்ம முருகப்பெருமானுக்காக இருக்கிறது கிடையாதுங்க, நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக. நம்மால் எந்த ஒரு உயிரினமும், அதாவது புல் பூண்டிலிருந்து மனிதன் வரைக்கும் நம்மால் துன்பப்படாமல் பாதுகாப்பாக கவனமாக நம்ம பார்த்து செயலாற்றுறது தான் உண்மையான விரதம். மற்றவர்களுக்கு நம்மால் எந்த விதமான தீங்கும் வராமல் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது, சொல்லாலும் செயலாலும் ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விரதம். நான் 3 வேளையும் சாப்பிடாமல் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, தேவையில்லாமல் மற்றவர்கள் மனதை துன்படுத்துறது, இது விரதமே கிடையாதுங்க. மற்றவர்களுக்கு நன்மையை செய்கிறது மட்டும்தான் விரதம். இந்த 21 நாளும் அதிகாலை எழுந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதிகாலை எழுந்துக்கிட்டோம் அப்படின்னா நம் உடலுக்கும் ஆரோக்கியம், நம் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு அகல்விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வீட்டில் என்ன ஒரு பிரசாதம் இருக்கோ அந்த பிரசாதத்தை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வச்சு நல்ல முறையில் அவர் வழிபாடு செய்துட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து ஓம் ஸ்ரீம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை எழுதுறீங்க. இந்த விரதத்தில், இந்த 21 நாள் வழிபாட்டு முறையில் மிக மிக முக்கியமானது இரண்டாவதாக சொல்லப்படுறது இந்த வழிபாட்டு முறை. அதாவது முதல்ல சொல்கிறது மற்றவர்களுக்கு நம்ம எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இரண்டாவது நம்ம செய்ய வேண்டியது தினம்தோறும் முருகப்பெருமானுடைய நாமத்தை 108 முறை எழுதுறது. இந்த இரண்டையும் சரியாக நீங்கள் செஞ்சீங்க, 21 நாளும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மீது பலன் கிடைக்குங்க. நீங்கள் 3 வேளை சாப்பிட்டாலும் சரி, அதிகாலை எழுந்து குளித்து முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி ஒரு நெய்வேத்தியம் வச்சு 108 முறை முருகப்பெருமானுடைய திருநாமத்தை எழுதி நல்ல முறையில் அவரை வழிபாடு செய்யுங்க. நடக்கவே நடக்காது என்ற காரியம் நிச்சயமாக நடக்கும். நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி
கொலை பட்டினி கிடந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாமல் வம்பு வழக்குக்கு போயிட்டு முருகன் எனக்கு எது கொடுக்கல எனக்கு இது கொடுக்கலன்னு சொன்னால் முருகப்பெருமான் ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க. நம்ம விரதமே இருக்கலைனாலும் சரி, நம்ம எதுவும் பண்ணலைனாலும் சரி, 3 வேளை திருப்திகரமாக சாப்பிட்டாலும் சரி, நம்மால் மற்றவர்கள் மனது வருந்தக்கூடாது, நம்மால் மற்றவர்களுக்கு எந்தவித இடையூறும் வரக்கூடாது, நம்மால் மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கணும். நன்மை செய்ய முடியல அப்படின்னாலும் தீமை செய்யாமல் இருந்தாலே போதும். நல்ல ஒரு உண்மையான பக்தியான வழிபாடு முறை இதுதாங்க. இந்த முறையில் 21 நாட்களுக்கு தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து பாருங்கள். கை மீது பலன் கிடைக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற காரியம் நிச்சயமாக நடக்கும். 21 நாட்களும் தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை 108 முறை எழுதணும். வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் தினம்தோறும் எழுதி கொண்டு இருக்கிற நோட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அதிகாலை வேளையில் 108 முறை முருகப்பெருமானுடைய திருநாமத்தை எழுதுங்க. அதிகாலையில் முடியல அப்படின்னாலும் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த திருநாமத்தை 108 முறை எழுதி வழிபாடு செய்யலாம். 21 நாட்களுக்கும் தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்கள். கை மீது பலன் கிடைக்கும். நடக்கவே நடக்காது என்ற காரியம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கேட்ட அனைத்தும் முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். முருகப்பெருமானுக்கு விளக்கேற்ற முடியாது, பூஜை அறைக்குள்ளே நம்ம செல்ல முடியாது. மற்றபடி நம்ம எப்பவும் போல் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு முருகனை மனதார நினச்சிட்டு நீங்கள் எழுதிட்டு இருக்கிற இந்த 108 திருநாமத்தை தொடர்ந்து எழுதுங்க. மாதவிடாய் காலத்துலேயும் தாராளமாக முருகனுடைய திருநாமத்தை எழுதலாம், சொல்லலாம். முருகப்பெருமான